ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழர்கள் அத்தனை பேர் ஒரு அச்சுறுத்தல் இருக்காங்க. என்ன நடக்குமோன்னு தெரியாத ஒரு அச்சத்தில் இருக்காங்க. அது எல்லாம் ட்ரெயினில் வராங்கன்னா உடனே நமக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுது. கோத்ரா கூட அங்கே நடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழ் அறிஞர்கள்லாம் இந்த ஊரில் இல்லையா? நீ தான் அங்கேருந்து தமிழ் அறிஞர் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறியா? திருப்பரங்குன்றம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? திருப்பரங்குன்றத்து என்ன வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? சிக்கந்தர் மலை எப்போ வந்ததுன்னு தெரியுமா? திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்தப்ப நாங்க தான் முதல்ல பாஜக வந்து நாங்க தான் போய் இது சிக்கந்தர் மலை இல்ல அப்படின்றத சொன்னோம். அதே மாதிரி இப்ப இதுவும் நாங்க தான் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறோம், இந்த மக்களோட உணர்வுகளை கதையெல்லாம் வந்து வேற யார்கிட்ட சொன்னா பூ வைக்கிற மாதிரி இருக்கு காதுல. நான் என்ன, நீங்க உங்களுடைய அரசியல் பண்ணிக்கீங்க, இதுல கலக்காதீங்க. இதுல கலக்காது. முருகனை எங்க கொச்சப்பட்டீங்க நீ? திமுக கவர்மெண்ட் ஒரு முருகனுக்கு ஒரு மாநாடு நடத்துறப்ப அது வந்து ஆன்மீக மாநாடு. இதுவே நாங்க நடத்தினா அது வந்து கலவரத்து கட்சி மாநாடு. அது தமிழக அரசு நடத்தும். அப்ப எப்படி திமுக நஷ்டம் சொல்றீங்க? என்ன சார் பேசுறீங்க? இப்ப நம்மளா படிச்சவங்க சார், கொஞ்சமாவது யோசனை பண்ணணும். வராங்கல்ல எல்லாரும், ஒரு 2 திருப்பு பாட்டு சொல்ல மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது. ஆனா ஜெயராம் அங்க போய் ஜெய் ஸ்ரீராம்ன்றீங்க, முருகன் உள்ள இருக்காரு, ஜெய் ஸ்ரீராம் கத்திட்டு வர என்ன அர்த்தம்? 52 நிபந்தனைகளை நீதிபதியே உட்கார்ந்து சொல்றான்னா நீ அச்சுறுத்தி கொண்டே வருகிறாய். நீ வந்து என்ன பக்தியோட வரன்னு சொல்ற? நீ சொல்றது எவன் நம்புவா? அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புகழ்பெற்ற ஆகமறிஞர் முருகர் பக்தர் சக்திவேல் முருகனார் அவர்கள். சார் வணக்கம். 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 உங்களுடைய முருகருக்கு வருகின்ற 22ஆம் தேதி ஒரு பெரிய மாநாடை வந்து இந்து முன்னணி மற்றும் பாஜக அவங்கெல்லாம் முன்னெடுக்கிறாங்க. அந்த மாநாடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல அது என்னுடைய முருகர் அல்ல, எல்லோருடைய முருகர். அந்த இன்னும் சொல்ல போனால் அது தவறான நோக்கத்தில் எடுக்கிறாங்களே அவங்களுக்கு சேர்த்து தான் முருகர். ஓகே இல்லையா? கடவுள் எல்லாரும் முருகர் தானே, அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை. ஆனால் இதை பற்றி நம்ம என்ன சொல்ல வேண்டும் என்று பார்த்தோமானால், எதுவுமே அதனுடைய நோக்கத்தால் அளக்கப்படும் இல்லையா? படைப்பை நிகழ்த்துகிறான் ஆண்டவன். அந்த படைப்பு சும்மா பொழுதுபோக சீட்டு விளையாடுற மாதிரி விளையாடல. அதுலேயும் ஒரு பர்பஸ் இருந்தது. இல்லாட்டி எல்லாம் ஆணும் பெண்ணுமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதில் ஒரு பர்பஸ் இருக்குது. இதை ஆராய்ந்து பார்த்து வெளிநாட்டில் இது பர்பஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு தியரி கொண்டு வந்தாங்க, ஒரு டாக்ட்ரின் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் வந்து டெலியாலஜின்னு பேர். டெலியாலஜினா பர்பஸ்ஃபுல். அப்போ ஒவ்வொன்றும் ஒரு பர்பஸில் ஆரம்பிக்கப்படுகிறது. இது பர்பஸோ இல்லாமல் அவங்க வந்து மாநாடு நடத்தலை. பர்பஸ் இல்லாமல் அதுக்கு எதிர்ப்பு வரல. பர்பஸ் இருக்குது அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, நமக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த பர்பஸ் நல்லதாக இருக்கா அப்படின்றத பார்த்து தான் சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த பர்பஸ் வந்து தவறாக இருக்குமானால்தான் உடனே எதிர்ப்புகள்லாம் வரும்போது அதை நம்ம வந்து உண்மையாகவே உரசி பார்த்து அதன் மூலமாக ஒரு முடிவு எடுக்கலாம். இப்போ ஒரு மாநாடு பெரியதாக நடக்கப் போவதாக சொல்லுகிறார்கள். நடக்குது இல்லை, அப்படி முழுசாக சொல்ல முடியாது. இன்னும் 3 நாள் தான் ஐயா இருக்கலாங்க. 3 நாள் பிரச்சனையே இல்லை. இல்லை, அவங்க பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்காங்க. யோகி ஆதித்யநாத்தெல்லாம் வந்து கலந்துக்கிறாருன்னு நான் சொல்கிறேன் பிரதீப். இதில் என்னென்னா, யாருக்குன்னா அழைப்பு கொடுக்கலாம். அது நடக்கணுன்றது உங்கள் கையில் இல்லை, என் கையில் இல்லை, அவங்க கையில் இருக்குது. புரிஞ்சுங்களா? அது எல்லாம் இப்போ என்னென்ன, அதாவது இவருடைய இப்போ நான் சொன்ன பர்பஸ் என்னன்னு முதல்ல கேட்குறீங்க. கலவரம் தான் அவங்களுக்கு பர்பஸ்ஸு. அவன் கலவரத்தோடு தான் வரப்போகிறான். அதனால் நடக்குமான்றது சொல்ல முடியாது. கலவரம் நடக்கலாம், அதற்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பக்தி மேலீட்டினால் அப்படியே வடநாட்டிலேருந்து எல்லாம் கிளம்பி வந்து முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருக பக்தி உலகமெங்கும் பரப்புறதுக்காக வந்தான். அவனே சொல்கிறான், எங்களுடைய நோக்கம், மாநாட்டின் நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. அவங்க ஆட்களை ஒருத்தர் விடாமல் சொல்கிறாங்க, 2026 இவர் நாசமாக போயிடணும், இப்போ இருக்கிற
முதல்வர் வந்து நாசமாக போயிடணும், அவர் தோல்வி அடையணும், உடனே நாங்கள் வந்து அதில் வந்துடணும் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு என்னென்னலாம் வாய்க்கு வந்தது காது கேட்க முடியாததெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, அதற்கு முன்னாடி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கல்ல, இந்த மாநாடு ஒரு ஆன்மீக புரட்சிக்கான ஒரு முதல் மாநாடு அப்படின்றாங்க. ஏங்க ஆன்மீக புரட்சிக்காக முதல் மாநாடுனா ஆன்மீக புரட்சி என்னன்னு சொன்னீங்க? என்ன புரட்சி பண்ண போகிறேன்? இந்துக்களுக்கு இங்கே பாதுகாப்பு என்ன? நான் இந்துக்கள் அவெல்லாம் வேண்டாங்க. நீங்கள் வந்து ஆன்மீக புரட்சி, ஆன்மீகன்றது பொது சொல். இந்த ஆன்மீகத்தில் எந்த புரட்சி பண்ண போகிறீங்க? ஆன்மீகம்னா இந்து மதத்தில் இருந்து மட்டும்தான் ஆன்மீகம் தானே? இட் இஸ் கால்ட் ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவல் ஸ்பியர். ஸ்பிரிச்சுவல் ஃபியர் யார் ஒன்றா சொல்ல, புத்தர் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபியர் சொல்லுவார், ஒருத்தர் இன்னொரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பியர் சொல்லுவார், ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவான். அதில் இவனிங்க ஏதோ புரட்சி பண்ண போகிறேன்றீங்க. நீங்கள் என்ன புரட்சி பண்ண போகிறீங்க? இப்போ நான் என்ன கேட்குறேன், முருகனை பற்றியே நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம், தமிழர்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இதில் என்ன புரட்சி பண்ண போகிறீங்க? என்ன தவறு செய்து விட்டார்கள்? என்ன தவறு செய்துவிட்டால் இந்த ஆன்மீகத்தை, இந்த முருகனுடைய பக்தி ஆன்மீகத்தில் என்ன தவறு செய்துவிட்டால் எதை மாற்றப் போகிறீர்கள்? இல்லை, இந்துக்களுக்கு இங்கே வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது அவங்களுடைய நிலைப்பாடு. அது உண்மையாக இருக்கணுமா இல்லையான்றது நம்ம ஆராய்ந்து பார்த்து தான் சொல்லணும். அது வேறு விஷயம். முதல்ல ஆராய்ந்து பார்ப்பதுன்னு ஆரம்பித்தாலும் இந்து என்பதே என்ன முதல்ல சொல்லுங்களாங்க. இந்து என்பது என்ன மதமா? நீங்கள் மதம் என்று சொன்னீர்களானால் மதத்துக்கு ஒரு கடவுள் இருக்க வேண்டும். உங்களுக்கு யார் கடவுள்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்காங்களே. நான் கேட்குறது, இது ஒரு மதம் என்று சொன்னால் இதுக்கு ஒரு கடவுள் இருக்கணும் இல்லையா? எந்த கடவுள் உங்களுக்கு? முருகன் தான் கடவுள்னு இது வரைக்கும் சொன்னியா நீ? இப்போ அவன் கையில் எடுத்து, நான் கையில் எடுக்கிறதுனாலே அது அவன் இது சரின்னு சொல்லு. இது வரைக்கும் சொன்னியான்னு தான் கேட்குறேன். இப்போ எடுத்தாங்கன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. நான் இது வரைக்கும் ஏன் சொல்லலை? இது வரைக்கும் ஏன் முருகனை பற்றி தெரியல? உங்களுக்கு தெரியுமா? கார்த்திகேயன் சொல்லு, அந்த வார்த்தை முருகன்ற சொல்லே அவனுக்கு தெரியாது. கார்த்திகேயன் தான் சொல்லுவான். இவன் இங்கே இருக்கணும் விட்டுருங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து வடநாட்டிலேருந்து வர சரக்குகள். வடநாட்டில் இருக்கிற அத்தனை பேர் வந்து ஸ்மார்த்த பிராமணர்கள் தான் இதை ஆரம்பிக்கிறாங்க. ஆரியர்கள் தான் இதுக்கு எதிராக பேசுகிறாங்க. ஆன்மீகம் என்பதெல்லாம் பேசுறதுக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க. இந்துன்னு ஆரம்பிக்கிறாங்க. இந்து என்பது ஒரு மதம் அல்ல என்று நீதிமன்றம் 3 முறை தீர்ப்பு கொடுத்துருக்கு. உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்குறது. இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப் அப்படின்றாங்க. அதில் வந்து இதுவும் கிடையாது. அவங்களே மதம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மகா பெரியவா சொன்னான், அது வந்து வெள்ளைக்காரன் வந்து நாமெல்லாம் இந்துக்கள்னு சொன்னானோ நாம் பொழைச்சோமோ. இதே வார்த்தை தெய்வத்தின் குரலில் போய் பாருங்கள். இப்போ இந்த இது கொஞ்சம் அதோடைய லாஜிக்கல் எண்டு பார்க்காம நீங்கள் மறுபடியும் நடுவில் கேட்டோன்னா அது டிஸ்டர்ப் இல்லை. சொல்லிடுங்க. அப்போ அந்த மாதிரி கேட்குறீங்களே, அது அந்த மாதிரி வெள்ளைக்காரன் வந்து சொன்னானோ பொழைச்சோமோ. அப்போ வெள்ளைக்காரன் வந்து முதல்ல சொன்னது தான் இந்து என்பது இல்லைங்களா? அதனால நான் என்ன சொன்னேன், அது வந்ததுனால நாம் பொழைச்சோன்னு சொன்னதுனால இந்து என்பது ஒரு சிலருக்கு பொழைப்புக்காக வந்தது. அவரே பெரியவர் சொல்லிட்டார். நீங்கள் தான் பெரியவரை கொண்டாடுங்க. நாம் கூட பெரியவர் மேலே எந்த விதமான தவறான கருத்துன்னு சொல்ல விரும்பலை. அவர் பெரியவர் தான். ஆனால் அவர் சொல்லிட்டார்ல, அவரே சொல்லிட்டு பிறகு அப்புறம் நீ என்ன, அவர் சொன்னாலும் கேட்க மாட்டீங்களே, நீ வரதட்சணை வாங்காதுன்னு கேட்கறதில்ல நீங்கள் இல்லை? அந்த மாதிரி அவர் தான் சொன்னார். அது அப்போ உச்ச நீதிமன்றம் சட்ட ரீதியாக சொல்லிவிட்டது இது மதம் அல்லன்ட்டு. இவர் மத தலைவர் என்பதை போல இருக்கிறவன்னு சொல்லிட்டார். இது அவங்க சொன்னதுனால அப்படி ஒன்று வந்ததுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹிந்துலேருந்து முருகனுக்கு வந்துடலாம் ஐயா. சார், இந்துலேருந்து முருகனுக்கு வரணும்னா எப்படி வர முடியும்? எப்படி எந்த அளவில் நீங்கள் முருகனை சேர்ப்பீங்க? அதில் இந்து கடவுள்னு எப்படி சார், உங்களுக்கு மதமே இல்லை, மதத்துக்கு தான் கடவுள் இருக்குது. இந்து மதமே இல்லைன்னா அடிப்படை அதை விட்டுருங்கன்னா அது எப்படி விட முடியும்? மதமே இல்லை என்று சொல்லுவோம், அதுக்கு எப்படி முருகன் கடவுளாகுவான்? அப்போ பாஜக இப்படி இதில் கையில் எடுக்கலான்னு நீங்கள் பாஜகவை பற்றி நினச்சி பேசாதீங்க சார். நீங்கள் கான்செப்ட் வைஸ் கருத்து என்ன இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் சொல்கிறது அரசியலுக்கு போகிறீங்க. அவன் அரசியல் யாரோ இதை ஒன்று சொல்லுவான், இன்னொரு சொல்லுவான். ஒரு தடவை ஒரு அரசியல் மேலே எழும், இன்னொரு அரசியல் கீழே போகும். அது அவளை வச்சு நீ இந்த மாதிரி உயர்ந்த லோஃப்டி பிரின்சிபல்ஸ்லாம் டிசைட் பண்ணப்படுவது இல்லை. அது குறிப்பாக மதங்களோ மத தத்துவங்களோ. எச் ராஜா சொல்கிறது தான் மத தத்துவம்னு சொல்லுவீங்களா? இது ஆன்மீகம் சார்ந்து எடுக்கக்கூடிய ஒரு மாநாடு. பக்தர்கள் ஒரு ஆன்மீக நம்பிக்கையோடு போகிறோம். அதுக்கு ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க தமிழ்நாட்டு மண்ணில்? ஆன்மீக இதோடு போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே. பாஸ் கேட்டுன்னு இன்னைக்கு ட்ரெயினில் வரேன்னு சொல்கிறானே, என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு கொடுக்க முடியாதுன்றார் புகழேந்தி.
நீதிபதி என்ன நினைக்கிறான்னா எல்லாம் தமிழர்கள் அத்தனை பேர் ஒரு அச்சுறுத்தல் இருக்காங்க. என்ன நடக்குமோன்னு தெரியாத ஒரு அச்சத்தில் இருக்காங்க. அது எல்லாம் ட்ரெயினில் வராங்கன்னா உடனே அவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுது. எல்லாம் ஒருத்தர் பேசிக்கிறான், பாத்ரா என்ன நடக்குமோ தெரியாது, கோத்ரா கூட அங்கே நடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். இதை போய் நீங்கள் வச்சுட்டு இது பண்ணுறீங்களே, நீங்கள் வந்து ஆன்மீகம் சொல்லி ஆன்மீகத்தை வந்து நீங்கள் வாங்க திருப்ப படிங்க, எதை படிங்கன்னா சொல்லி கூப்பிட்றீங்க. எல்லாம் பக்தி பூர்வமாக உட்காந்து முத்தை தருவத்தை திருநகை அத்திக்கிற பாடின வரான். அரசியல் மாநாடு தான் சொல்கிறான், அவனே டிக்ளேர் பண்ணுறான். நீங்கள் அவன் இன்னொன்று சொல்கிறது மட்டும் எடுத்து சொல்கிறீங்களா? அவன் அரசியல் மாநாடு அவனே டிக்ளேர் பண்ணுறான் சார். தலைவர்கள் டிக்ளேர் பண்ணுறான். அதை எப்படி ஆன்மீக மாநாடு எப்படி நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இல்லை திமுக கடவுளை திமுக விட்டுருக்கு சார், எனக்கு நான் அரசியலுக்கு போகல, அவனை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். இல்லை அவங்க சொல்கிற விமர்சனம் தான் திமுக கவர்மெண்ட் ஒரு முருகனுக்கு ஒரு மாநாடு நடத்துறப்ப அது வந்து ஆன்மீக மாநாடு, இதுவே நாங்க நடத்தினா அது வந்து கலவரத்து கேட்குறாங்க. சரி, திமுக மாநாடு எங்கே நடத்துது? பழனியில் நடத்துனாங்க. அந்த மாநாடு வந்து திமுக நடத்துதா? கட்சி தமிழக அரசு கட்சி மாநாடு அது தமிழக அரசு நடத்துது. அப்படி எப்படி திமுக நடத்துதுன்னு சொல்றீங்க? என்ன சார் பேசுறீங்க? இப்போ நம்மளாம் படித்தவங்க சார், கொஞ்சமாவது யோசனை பண்ணணும். அது என்ன கட்சியில் மாநாடு நடத்த ஒரு கட்சி கொடி கிடையாது அங்கே. ஞாபகம் வச்சுக்க. அந்த இது நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல எல்முருகன் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அவர் சொல்ற நான் மாநாட்டை நடத்தினவன் சார், நாங்கள் இருந்து பண்ணி வந்தேன். புரியுதுங்களா? நான் மெம்பர் அட்வைசரி கமிட்டி, அது முழுக்க நாங்கள் பண்ணோம். எப்படியெல்லாம் பண்ணோம் எங்களுக்கு தெரியும். அதில் ஒரு கட்சி மாநாடு கட்சி கொடியே கிடையாது, திமுக கொடி கிடையாது அங்கே. நீங்கள் எடுத்து போகிறதுலாம் கோயிலுக்குள்ளே எடுத்து போகிறீங்க. மட்டும் அங்கே போய் ஜெய் ஸ்ரீராம்ன்றீங்க, முருகன் உள்ளே இருக்கார், ஜெய் ஸ்ரீராம் கத்திட்டு வரீங்க, என்ன அர்த்தம் அது? இங்கே அந்த மாதிரி இல்லையே. அது கட்சி மாநாடு. நீங்களே திமுக திமுக நடத்துச்சு. அது ஒரு அரசு துறைங்க. அது HRNC என்பது ஒரு அரசு துறை. அது அவங்க அந்த துறைக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டியோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஒரு பகுதியாக அதை தான் பண்ணிட்டு போகிறாங்க. அவ்வளோதானே தவிர அவங்களுக்கு வந்து என்ன பண்ணனா இது மற்ற மதங்களுக்கு எதிராக முருகனை நான் நிலைநாட்டுறேன் அதுக்கெல்லாம் வரல அவங்க. அப்படி முருகனுடைய கோயில்கள்லாம் நிறைய இருக்குது, உலகம் முழுக்க இருக்குது. அந்த கோயில்கள்லாம் ஒன்று சேர்த்து அதுக்குரிய முறையில் அதுக்கு யாரெல்லாம் பக்தியாக வரானோ அவன்லாம் இன்னும் மேம்பாடு அடைவதற்கு என்னென்னலாம் செய்யலாமான்னு ஒரு மாநாடு நடத்துகிறா. நீ அதுக்காக வர இந்த நீ தான் சொல்கிறீங்க. நீ என்ன நீ சொல்லுவதுன்னா நான் குறி வச்சுருக்கேன், இந்த ஆட்சி ஒழியணும், கெட்டு போகணும் சார். ஒன்றுத்த கெட்டு போகணும்னு சொல்லிட்டு வர்றவன் வந்து அதை போய் நம்ம எந்த விதத்துலேயும் ஆதரவு கொடுத்து பேசவும் முடியாது. அந்த கருத்துக்களை வந்து வலிந்து நீங்கள் வளைச்சாலும் அது உண்மையாகாது. இன்னொன்று அந்த பக்கம் இருந்து பேசுகிறவங்க, அந்த மாநாட்டுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க இன்னொரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. இப்போ இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன உடனே சங்கி மாநாடுன்னு விமர்சிக்கிறாங்க நிறைய பேர். இது அப்படி கிடையாது. இங்கே வந்து மக்கள்லாம் ஒன்றிணைந்து மக்களோட உணர்வுகளை பிரதிபலிக்கிறதுக்கான ஒரு இதை தான் நாங்கள் பார்க்குறோம். திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்தப்போ நாங்கள் தான் முதல்ல பாஜக வந்து நாங்கள் தான் போய் இது சிக்கந்தர் மலை இல்லை அப்படின்றத சொன்னோம். அதே மாதிரி இப்போ இதுவும் நாங்கள் தான் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறோம், இந்த மக்களோட உணர்வுகளை கதையெல்லாம் வந்து வேற யார்கிட்ட சொன்னா பூ வைக்கிற மாதிரி இருக்கு காதுல. தமிழ் அறிஞர்கள்லாம் இந்த ஊர்ல இல்லையா? நீ தான் அங்கேருந்து தமிழ் அறிஞர் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறியா? திருப்பரங்குன்றம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? திருப்பரங்குன்றத்து என்ன வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? சிக்கந்தர் மலை எப்போ வந்ததுன்னு தெரியுமா? சிக்கந்தர் மலை வச்சுட்டு அவன் வந்து சிக்கந்தர் மலை என்ன சொல்றான், சிக்கந்தர் குன்றம் நான் சொல்றான் அவன் இல்லையா? நீ இன்னும் புதுசா நீ கலவரன்றதுக்குன்னே வர. அப்போ கலவரம் பண்ண போகிறதுக்கான நீங்கள் எல்லா வேலையும் பாட்டி பயப்படுற சார். ஒரு நிபந்தனை இல்லைங்க, 52 நிபந்தனை சொல்கிறேன்னா 52 ஒவ்வொரு நிபந்தனையும் ஒவ்வொரு அச்சத்தின் பார்ப்பட்டது. 52 நிபந்தனைகளை நீதிபதியே உட்கார்ந்து சொல்கிறான்னா நீ அச்சுறுத்தி கொண்டே வருகிறாய். நீ வந்து என்ன பக்தியோட வரன்னு நீ சொல்கிற, நீ சொல்கிறது எவன் நம்புவான்? இல்லை, அச்சுறுத்தி வருகிறான் என்பதை நீதிமன்றம் சொல்லுது. 52 வகையாக நீ அச்சுறுத்துகிறாய். ஏன் அப்படி எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல அனுமதி, அது வேற விஷயம். ஆனால் 52 வகையான அச்சம் இருக்கிறது அவர்கள் தான். வராங்கல்ல எல்லாரும். ஒரு 2 திருப்பு பாட்டு போய், அதாவது அந்த மாநாட்டுக்கு வரவங்கள சொல்றேன். அதான் இவன் சொல்கிற ஆட்கள் அழைச்சிட்டு வராங்க. கோத்ராலி பாஸில் வர வேண்டியலாம் வராங்களே, அவங்கள கூப்பிட்டு சொல்லுங்க கேளு. 2 பாட்டு சொல்லியா, ஒரு 2 சின்ன சின்ன திருப்புகளை எதான்னு சொல்ல. சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கந்தர் அலங்காரம் சொல்ல மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது. ஆனால் ஜெயராம் சார் கோயிலுக்குள்ள வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்றாங்க சார், அவனை போய் எப்படி அவங்க சொல்ல மாட்டாங்களான்னு நினைக்கிறீங்களா? இல்லை என்ன சார் பதில்? அதாவது எவிடன்ஸ் இஸ் ஸ்டாண்டிங் பிஃபோர் யூ லூமிங் லார்ஜ். அதை வச்சுட்டு நீங்கள் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்படி தான் நினைக்கணும். அறிவுள்ளவன் அப்படி தான்
இது பண்ணணும். இதுக்கு பேர் தான் இன்ஃபரன்ஸ்னு பேர். இது இப்போ அங்கே கத்தனியே நீ இது கத்த தெரியாதவன் தானே நீ அங்கே வந்து சொல்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? வேலை வாங்கி கொடுக்குறேன் தான் சார். அந்த கந்தபுராணத்தின் அர்த்தமே வேறுங்க. வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறாங்க. இந்த வேலை வாங்கி கொடுத்தா எதுக்குன்னா இந்த வேலால் குத்தி எறிகிறாங்க. முருகன் அதுக்காக உடந்தையாக இருப்பார். உடனே அது பண்ணி பண்ணுவார். 2 திருப்புகாவது பாடினா தான் உனக்கு உடந்தையாக வருவார். உனக்கு ஒன்றுமே தெரியும். நீ உட்காந்து என்ன பண்ணுற, அவரை கிளப்புறது தான் அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது வந்து இது ஒரு நோக்கமாக. நான் என்ன, நீங்கள் உங்களுடைய அரசியல் பண்ணிக்கிங்க, இதில் கலக்காதீங்க, இதில் கலக்காதீங்க. முருகனை எங்களுக்கு கொச்சை பண்ணுறீங்க நீ. அவங்க முருகனை இவங்க அவங்களுடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் கொச்சை செய்தார்களோ அதே மாதிரி இப்போ வந்து நீ கொச்சை செய்ய பார்க்குற. முருகனை எப்படியெல்லாம் கொச்சை செய்தார்களோ அப்படிதான். இப்போ 5 வருடத்துக்கு ஒரு முறை வந்து இந்து முன்னணி ஒரு மாநாடு நடத்துறாங்க. அப்படிதான் நாங்கள் மதுரையை சூஸ் நீங்க பண்ணிருக்கோம். எங்க வேணா பாருங்க சார், எந்த இடத்துல வேணா போய் பண்ணுங்க சார். நாங்கள் இந்த இடத்த சூஸ் பண்ணோம் அப்படின்னு அது ஒரு பேசிஸே இல்லை ஃபார் நான் எனி ஆர்குமெண்ட். எங்கே வேணா உங்கள் இஷ்டத்துக்கு எங்கே வேணா பண்ணலாம். நீங்கள் முருகனை கையில் எடுக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. உத்தரப்பிரதேசத்தில் போய் பண்ணிக்கோ, இல்லை கேரளாவில் போய் பண்ணிக்க. எங்கே இடத்த அவன் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா உடனே முருக பக்தியினால் சூஸ் பண்ணலாம். இந்த கதையெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அவன் வந்து சூஸ் பண்ணுறான். அவனுக்கு என்னென்னா எந்த இடம் கலவரத்துக்கு வசதியாக இருக்கும், எந்த இடத்த இது பண்ணலாமோ அந்த கலவரத்துக்கு ஆரம்பிக்கிறான். ஏன்னா அது அரசியல் ரீதியான கலவரம். இப்போ வந்து மேலே என்ன இப்போ அவன் கெஞ்சிடாக இருக்கு நீதிபதி, அரசியல் மட்டும் நீங்கள் கலந்து பேசிட்டீங்கன்னா நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். ஏன்னா பயப்படுறாங்க எல்லாருமே. இந்த ஆள் அரசியலை தவிர வேறு என்ன பேச போகிறாங்கங்க அப்படின்னு நீதிபதியே பயப்படுறாங்க. அது இப்போ நீங்களும் நானும் வந்து இல்லை அப்படின்னு அவனுக்கு ஆதரவாக எந்த வகையிலும் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்கள் பேட்டி ஆரம்பத்தில் வந்து ஒரு சொன்னீங்க, இந்த மாநாடு நடத்தப்படுறதுக்கான பர்போஸ் என்ன அப்படின்றது நம்ம அட்ரஸ் பண்ணணும். இந்த மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சில எதிர்ப்போம், நம்ம எதிர்க்கிறோம். அது இப்போ எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் இந்த மாநாடு இவ்வளோ நேரம் சொன்னதுதான் காரணங்கள். அப்போ நான் இந்த சொன்ன காரணங்கள்லாம் உங்களுக்கு புரியலன்னு அர்த்தமா, அல்லது நேயர்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இதை விட வேற என்ன காரணம் சொல்ல முடியும்? எல்லா காரணங்களும் சாங்கோபாங்கன்ட்டு அவன் சொல்கிறானே அந்த வார்த்தையிலே சொல்கிறேன். சாங்கோபாங்காக தான் சொல்லி ஆயிடுச்சு. இதுதான் காரணம். தெளிவாக தெரிகிற ஒரு விஷயத்தை போய் கண்ண மூடி நான் வேறு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் மளிகை கடையில் போய் கேட்டோம்னா இது வேணும்னா வேற அப்படின்வான். அது மாதிரி அவனுக்கு இது விற்றது பற்றி கவலை இல்லை. இன்னும் அவனுக்கு வியாபாரம் ஆகிட்டு வேற அப்படின்னு அந்த மாதிரி இப்போ இந்த சொந்த அத்தனை காரணங்கள் தான் நீங்கள் வேறன்றீங்க இல்லை. அது வந்து அதாவது லாஜிக்கலாகவே இட்ஸ் ராங். லாஜிக்கலாக இட் இஸ் ராங். இந்த தவறாக செய்கிறவனை மாற்ற வேண்டும், திருத்த வேண்டுமே தவிர அவனை கொன்று விடக்கூடாது. தவறு செய்கிறான் கொன்று விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறவன் சான்றோன் அல்ல. அரசு செய்யாத திருடுறான், எல்லாம் தப்பு பண்ணுறான், அவனுக்கு சிறையில் போடுறது தண்டிப்பதற்கு அதிகாரம் இல்லை, அவனை திருத்துவதற்காக பண்ணுகிறார். அதுபோல் முருகன் என்ன பண்ணான், சூரசம்ஹாரம் பண்ணான்னு சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணான், சூரன் வந்து வேலும் மயிலுமாக பிரித்து விட்டான். வேலும் மயிலுமாக வந்தான். இன்றைக்கி வந்து வேலும் மயிலும் சேவலும் மயிலுமா வந்தான். சேவலும் மயிலுமா வந்த அந்த முருகனை யார், சூரபன்மன் அவனை கெட்டவன்னு சித்தரிக்கிறாங்க. புராணம் சித்தரிக்குது. கெட்டவனை என்ன பண்ணார், அவனை கொல்லலை, சேவலும் மயிலும் ஆக்கி சேவலையும் மயிலையும் எல்லா அடியார்களும் தொழுகிற அளவுக்கு மாற்றி விட்டார். எல்லாம் சேவலை மயிலும் கும்பிட்றானே, மயிலை கும்பிட்றான், சேவலை கும்பிட்றான். அவன் யார், சூரபன்மன். அப்போ என்ன இதில் என்ன அர்த்தம்னா பகைவன் இவனை எதிர்க்கிறான், அதனால பகைவன். ஆனால் பகைவனை கொல்லவில்லை முருகப்பெருமான். என்ன பண்ண, பகையை கொன்றார். அவன் மனசில் இருக்க ஒரு பகை இருக்கும், அந்த வன்மத்தை கொல்றார். வன்மத்தை கொன்று அவனை தூயவனாக்கி அவன் வந்து எல்லாராலும் தொழப்படுபவனாக ஆக்கினார். அப்போ அது ஆச்சரியம். இதுதான் கடவுளுடைய வேலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூரன் ஒருத்தர்கிட்ட இருக்கான். அந்த சூரனை இது பண்ணுறதுக்காக தான் அவர் வந்து அவன் வேல் வச்சுருக்கான். இன்னும் ஏன் வச்சுருக்கான், அதான் சூரபன்மன் அன்றைக்கே செத்துவிட்டானேன்னு ஒரு கேள்வி வந்து தமிழ் அந்த காலத்தில் கலித்தொகையில் சொல்கிறான். அது வந்து என்னென்னா மடியா திருவேல்னு பாடுறார். அதை எடுத்து மடித்து உள்ளே போடல அவர். ஏன்னா அது வெளியே வச்சுருக்க என்ன காரணம், சூரர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் இருக்கிற சூரர்களை அவன் சமாரம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு விழா இல்லை அது. இப்படி நம்ம கலித்தொகையை நமக்கு சொல்லுது. எவ்வளோ அளவுக்கு சிந்தனை பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன பகைவனை கொல்லாமல் பகையை கொன்று வாழ்வு கொடுக்குறான். அதனால் அது பேர் சூரன் பெருவாழ்வுன்னாங்க. இப்போ கிருஷ்ணர் பார்க்குறாரு, அவங்க மாமனார் இல்லையா, திருமால் தானே பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு,
திருமாலுக்கு பச்சை புயல் பேர். பச்சை புயல், பச்சையாக இருக்கார்ல, பச்சை மாமலை போல் மேனி, பச்சை புயல். பச்சை புயல் மெச்ச தகுபொருள் வருதா முத்தை திரு பச்சை. அது அவர் பார்க்குறார், நான் இந்த இப்படிலாம் எனக்கு பண்ண தெரியலையே, மாப்பிள்ளை ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, பகைவனை கொல்லாமல் பகையை கொன்ற இது தெரியல, நான் ராவணனை கொன்றேன், பகைவனுக்கு அருள்வாய், முன்னாலேயே அவனுக்கு ஒரு நாள் வந்து நீ வீட்டுக்கு போயிட்டு வான்னு சொன்ன, இன்று போய் நாளை வான்னு சொன்ன, மறுநாள் நீ கூப்பிட்டு கொல்ல தான் செய்த, என்ன பெரிய பகைவனுக்கு அருள் அது இல்லை, பகைவனுக்கு அதெல்லாம் சும்மா இவங்களாம் கிளப்பி விட்டு எழுதிட்டுருக்கேன், மறுநாள் கூப்பிட்டு கொல்றது தானே கூப்பிட்றேன் ஆச்சுங்களா. அதே மாதிரி கம்சனை கொன்றேன், இன்னும் இந்த மாதிரி வரிசையாக அவர் கொன்ற பட்டியல் எதுவுமே. அது மட்டும் இல்லை, அர்ஜுனனை கூப்பிட்டு எல்லாரும் கொல்றாரு தான் சொன்னார் அவர், எல்லோரும் கொல்லு நான் பார்த்துக்கிறேன்றார். இப்போ நான் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேனே, ஆனால் என் மாப்பிள்ளைன்னு வந்திருக்கு, நீ இருக்கியே, நீ இவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கேன்ட்டு பச்சை புயல் வெச்ச தகுபொருள். ஆகவே என்ன பண்ணணும், பகைவனை கொல்லாமல் பகையை மட்டும் கொல்லுகிற வந்தால் கடவுளாக இருக்க முடியும். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் அது வந்து கெட்டுப்போ அவன் நாசமாக போகணும் அப்படி தான் ஆரம்பிக்க. உங்கள் இது என்னென்னா, அரசியல் உலகத்தில் வந்து பேசுங்க, இது இங்கே வந்து பேசக்கூடாது. அரசியல் உலகத்தில் ஸ்டாலினை பற்றி என்ன வேணால் திட்டலாம், மேடையில் அரசியல் மேடையில் என்ன வேணால் பேசலாம். அதில் உங்களுடைய கொள்கையும் சொல்ல போகிறீங்க, அவங்களுக்கு வந்து மக்கள் அதில் வந்து டிசைட் பண்ண போகிறாங்க. நீ ஆன்மீகத்தில் வந்து நாசமாகணும்னு சொன்னால், இதுதான் பல பழைய அரசியல்வாதிகள் செய்த மிகப்பெரிய தவறு. ராஜநாராயணன் ஒருத்தர் இருந்தார், அவர் இந்திரா காந்தி அந்த அம்மா செத்து போகணுன்ட்டு வேள்வி பண்ணார் அந்த காலத்தில். அதுக்கு பதிலாக இந்த அம்மா ஒரு வேள்வி பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா டெல்லியில் ஒரே கூட்டம், இந்த வேள்வி பண்ணுற ஐயர்மார்கள்லாம் அங்கே ஒரே கூட்டமாக இருந்தாங்க. அப்போ விதவிதமாக அங்கங்கே வேள்வி பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் சாகணும்னு ஒரு வேள்வி பண்ணுறியே, என்ன பண்பு அது, இவன் சாகணும் அவன் சாகணும். இப்போ நம்ம ஊரில் கூட தான் அந்த அம்மா பண்ணாங்க இல்லையா, நான் ஒன்றும் பேர் சொல்லலை, இந்த அம்மா பண்ணேன் பெரிய பெரிய யாகம் பண்ணுறது, அந்த யாகத்தில் வந்து என்ன நிறையா மூட்டையாக மிளகா போடுறது, இதெல்லாம் அதுக்கு என்ன பேர் தெரியல, அதுக்கு என்ன பேர், மூட்டையாக மிளகா போட்டு வேள்வி பண்ணி அவன் நாசமாகணும், எவனோ ஒருத்தனை வச்சுக்க அவன் கெட்டோடினான், அவன் நாசமாகணும்னு ஒரு வேள்வி பண்ணாங்கன்னா அதுக்கு என்ன பேர் தெரியல, அபிச்சார வேள்வின்னு அவங்களுடைய வார்த்தையிலே, அபிச்சார வேள்வி அது. அதெல்லாம் நியாயமான கொள்கை அடிப்படையில் இருக்கிற புரோகிதர்கள் செய்ய மாட்டாங்க. இது வந்து இப்போ வந்து மாந்திரீகமாக செய்கிற அதர்வண வேதத்தை சார்ந்தவர்கள் அது செய்வாங்க. அது வந்து என்னென்னா அபிச்சார வேள்வி என்று சொல்லுவாங்க. அதுபோல் நீங்கள் முருகனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவன் கெட்டோடினும் தேர்தல் தோக்கணும், அந்த ஆட்சியே போகணுன்னா நீ என்ன பண்ணுற, இது ஒரு அபிச்சார மாநாடு, அவ்வளோதானே. இந்த முருகனோட வேலை வந்து அவங்க பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகனோட வேலை எடுக்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி வெடிக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இது என்ன பலனளிக்கும் உங்களுக்கு? நான் இப்போ சொன்னேன்ல, எதுவுமே எதனால் ஆரம்பிக்கும்போது சொன்னேன், எதுவுமே எதனால் டிசைட் பண்ணப்படுது, நோக்கத்தினால. நோக்கம் கெடுதலாக இருக்குமானால் சூரன் பொடிபட வேலை எரிந்தான் என்று சொல்லுவது போல் அவன் மறுபடியும் வேலை தூக்குவான், நீங்கள் தூக்கிறதுக்கு முன்னால் அவன் தூக்கிடுவான். ஓகே, கருத்திற்கும் நேரத்துக்கும் நன்றி, தேங்க்யூ.